நண்பர்களுக்கு வணக்கம். இனி வரும் நாட்கள்ல நம்ம சேனல்ல தினசரி அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். நியூஸ் பேப்பர்ல அன்னைக்கான நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்கோ அதை காலையிலே நம்ம டீட்டெயில்டா கொஸ்டின்ஸ் மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் மாதிரி கூடவே டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட தினசரி பார்க்க போறோம். டெய்லி நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, நம் நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக பதவியேற்றவர் யார்? ஃபர்ஸ்ட், ஒரு இந்திய நாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆர்டிகல் 63. இந்திய நாட்டுக்கு எப்படி குடியரசுத் தலைவர் இருக்கணுமோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 63. அதுக்கடுத்து வேற என்ன குடியரசு துணைத் தலைவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குடியரசு துணைத் தலைவர் அப்படின்ற பதவி அமெரிக்கால இருக்கிற போஸ்டிங் அமெரிக்கால இருக்கிற துணை குடியரசுத் தலைவரை முன்மாதிரியை வைத்து எடுக்கப்பட்டதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற அதே மாதிரியை பின்பற்றி எடுக்கப்பட்டது. எந்த மாதிரி? அமெரிக்கா. ஓகேங்களா, அமெரிக்கால இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் மாதிரி இந்தியாவில ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு. ஓகேங்களா, இது பேசிக்கான விஷயம். அடுத்து, குடியரசுத் தலைவரா ஒருத்தர் நியமிக்கணும்னா, துணை குடியரசுத் தலைவரா ஒருத்தர் நியமிக்கப்படணும்னா அவருக்கு வயது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயது நிரம்பி இருக்கணும். எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்டிங்லயும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் அவர்கிட்ட இருக்கணும். இதுதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, அதற்கு அடுத்ததா வேற என்ன இவருக்கான எலெக்ஷனை பத்தி பார்த்தோம்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நடக்கும். மறைமுக தேர்தல். டைரக்டா எல்லாரும் போய் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த எலக்டோரல் காலேஜ் கண்டக்ட் பண்ற அவங்க மூலியமாக மறைமுக தேர்தல் நடக்கும். ஓகேங்களா, இப்போ கேள்விக்கு வருவோம். நம் நாட்டோட பேசிக்கான துணை குடியரசுத் தலைவர் பத்தின டேட்டாஸை பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஆர்டிகல் 63 அமெரிக்கால இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் பதவி மாதிரி இந்தியாவில துணை குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு. இவருக்கு 35 வயது நிரம்பி இருக்கணும். ஆதாயம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேங்களா, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் இவருக்கு இருக்கணும். ஓகேங்களா, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல் தான். ஓகேங்களா, இவரே ஓகேங்களா பதவியை துறக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா 14 நாளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணலாம்? பதவி விலகிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தோம்னா சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்தவர். தற்போது பதவியேற்றிருக்கார். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீப் தன்கர். இவர் எப்போ இருக்கிறாருன்னா 2022 இருந்து இப்போ லாஸ்டா ரிசைன் பண்ணவர் இவர் தான். 25 இவரு 2025 டு கரண்ட். ஓகேங்களா, வெங்கையா நாயுடு இவர் பார்த்தோம்னா 2017 இருந்து 2022 வரல இருந்தார். ஓகேங்களா, அப்போ வெங்கையா நாயுடுக்கு அடுத்து ஜெகதீப் தன்கர். இந்த வெங்கையா நாயுடுக்கு முன்னாடி அமித் அன்சாரி. ஓகேங்களா, இவர் பார்த்தோம்னா 2007 இருந்து 2017 வரைக்கும் இருந்தார். ஓகேங்களா, 10 ஆண்டுகள் குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா, அப்போ கரண்ட்ல இருக்கிற ராதாகிருஷ்ணன், இதற்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர், அதற்கு முன்னாடி வெங்கையா நாயுடு. ஏன் இந்த நம்ம பாக்குறோம்னா, ஒரு எக்ஸாம்ல டிஎன்பிசிலேயே கூட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பிரதமரோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொன்னாங்க. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவரோட லிஸ்ட்டை கூட கொடுத்துட்டு நம்மள காலவரிசைப்படுத்த சொல்லலாம். ஸோ இந்த டேட்டாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 பேர் இந்த டேட்டா தெரிஞ்சா கூட அட்லீஸ்ட் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட கூட ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அதனால ஜஸ்ட் யாருக்கு பின் யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்க பிசிக்கு படிச்சாலும் சரி, எஸ்ஐக்கு படிச்சாலும் சரி, டிஎன்பிசிக்கு படிச்சாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம். ஓகேங்களா, நம்ம லாஜிக்கா யோசிச்சாலும் யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு பெரிய போஸ்டிங். நாட்டின் மிக உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி. அதற்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பதவி எதுன்னு கேட்டோம்னா குடியரசு துணைத் தலைவர் பதவி தான். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், 2வது பதவி குடியரசு துணைத் தலைவர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், குடியரசு துணைத் தலைவரோட பதவி காலம் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேங்களா, எல்லாருமே எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? இவங்க எல்லாம் பார்த்தோம்னா 5 வருஷம் 10 வருஷம். ஓகேங்களா, இவர் மட்டும்தான் 3வது வருஷத்துல ரிசைன் பண்ணிட்டார். ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவரோட பதவி காலம் என்னதான்? 5 ஆண்டுகள். அதற்கு முன்னாலே அவங்க விருப்பப்பட்டோ அல்லது உடல்நிலை ஏதோ ஒரு பிரச்சனையால அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 14 நாளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு அவங்க ராஜினாமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி,
தமிழகத்தின் முதல் குடியரசு துணைத் தலைவர் யார்? தமிழகத்தோட முதல் குடியரசு துணைத் தலைவர் யாருன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவர்தான் முதல் குடியரசுத் தலைவர், தமிழகத்தை சார்ந்தவர். அவருக்கு அடுத்தது தமிழகத்தை சேர்ந்த 2வது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா இவர் தஞ்சை ஆர் வெங்கட்ராமன். அடுத்ததா 3வது துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்தை சார்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, அப்போ முதல்ல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், 2வது தஞ்சை ஆர் வெங்கட்ராமன், இப்போ 3வதா பதவியேற்றிருக்க சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்த 3வது துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், சிபி ராதாகிருஷ்ணன் இதற்கு முன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார்? இவரு இதற்கு முன்னாடி ஆளுநர் பதவியில இருந்தாரு. இப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். ஓகேங்களா, இவரு பிஜேபி அந்த பார்ட்டி சம்பந்தமா அது சார்ந்து நின்னாரு. மொத்தமா 452 வாக்குகள் வாங்கினாரு. ஓகேங்களா, ஆப்போசிட்ல போட்டியிட்டது யாருன்னு பார்த்தோம்னா சுதர்சன் அப்படின்ற ஓகேங்களா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா, இவரு 300 ஓட்டு வாங்கினாரு. இவரு 450 ஓட்டு. 152 ஓட்டுகள் வித்தியாசத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார். ஓகேங்களா, சிபி ராதாகிருஷ்ணன் இதற்கு முன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார்? ஓகேங்களா, இதற்கு முன்னாடி மகாராஷ்டிராவோட ஆளுநராக இருந்தார். அதற்கு முன்னாடி ஜார்க்கண்டோட மாநில ஆளுநராக இருந்தார். ஓகேங்களா, இப்போ கரண்ட்ல பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னாடி மகாராஷ்டிராவோட ஆளுநராக பதவி வகித்தவர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்க அமைய உள்ளது? ஓகேங்களா, தமிழ்நாடோட முந்திரி வாரியம், முந்திரி சார்ந்த ரிசர்ச் பண்றதுக்கும் சரி, அதை சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கு தமிழ்நாடு முந்திரி வாரியம் அப்படின்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வாரியம் எங்க இருக்கு? கடலூர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா உலகின் முதல் ஏஐ அமைச்சரை முதல்ல ஏஐல அமைச்சரையே நியமிச்சிருக்காங்க ஒரு நாட்டுல. ஓகேங்களா, எந்த நாட்டுலன்னு பார்த்தோம்னா அல்பேனியா. அல்பேனியான்ற நாட்டுல உலகிலேயே முதலா ஏஐ அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததா நேபாள நாட்டில் முதல் பெண் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தோம்னா சுஷிலா கார்கே. ஓகேங்களா, சுஷிலா கார்கி அப்படின்றவங்க. ஓகேங்களா, இதற்கு முன்னாடி இவங்க முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க. இப்போ நேபாளத்தோட முதல் பெண் பிரதமர். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நியூஸ் பேப்பர்ல வந்த நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய நியூஸ் இருக்கும். ஆனா நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் மட்டும்தான் கேள்விகளா கேட்க வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு கரண்ட் அஃபேர் சீரீஸ் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இனி வரும் நாட்கள்லயும் தினசரி காலையில பார்க்கலாம். ஓகேங்களா, கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.